வணக்கம். இன்றைய உலக நடப்புகளை செய்திகளாக பார்க்காமல் கொஞ்சம் காரசாரமாக அலச போறோம். இன்றைய ஜனவரி 30, 2026 டாப் 10 செய்திகளின் அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் இதோ உங்கள் பார்வைக்கு. அஜித் பவார் விபத்து, விசாரணை தீவிரம். மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் அவர் உயிரிழந்த நிலையில் விசாரணை குழு பிளாக் பாக்ஸை கைப்பற்றியுள்ளது. அரசியல்ல எப்பவும் பிளாக் அண்ட் ஒயிட் பாக்குறது கஷ்டம். ஆனா இப்போ ஒரு பிளாக் பாக்ஸ் சிக்கி இருக்கு. பிளான் பண்ணாங்களா இல்ல பிளேன் கோளாறான்னு அந்த பெட்டி தான் சொல்லணும். ஆனா ஒண்ணு, அரசியல்ல யார் அடுத்த வாரிசுங்கிற விசாரணை தான் இப்போ அந்த பெட்டியை விட வேகமா நடக்குது. பட்ஜெட் 2026 ஞாயிற்றுக்கிழமை ஒரு திக் நிமிடம். பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. பொருளாதார ஆய்வறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியா சிக்கன் குழம்பு சாப்பிடலான்னு பார்த்தா நிர்மலா சீதாராமன் மேடம் பட்ஜெட் குழம்பை ஊத்த போறாங்க. வருமான வரி குறையுமான்னு கேட்டா நாங்க டிஜிட்டல் இந்தியாவுக்கு மாறிட்டோம், நீங்களும் மாறிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்களோன்னு நடுத்தர வர்க்கம் நடுங்கிக்கிட்டு இருக்கு. தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் சரிவு. ஒரே நாளில் தங்கம் விலை கிராமிற்கு 800 ரூபாய்க்கும் மேல் குறைந்துள்ளது. நேற்று வரைக்கும் நீ யாரோ நான் யாரோன்னு எட்டி பார்க்க முடியாத உயரத்தில் இருந்த தங்கம் இன்னைக்கு வா மச்சான் கை கோர்ப்போம்னு கீழே இறங்கி வந்திருக்கு. ஆனா இதை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல இன்னும் குறையட்டும்னு வெயிட் பண்ணி ஏமாற போறோமான்னு தெரியலையே. ஸ்டாலின் கவர்னர் மற்றும் பிஜேபி. காந்தியின் தேசம் வார். தியாகிகள் தினமான இன்று கோட்சேவின் வாரிசுகளுக்கு பாடம் புகட்டுவோம் என முதல்வர் ஸ்டாலின் ஆவேசமாக பேசியுள்ளார். தமிழ்நாட்டுல பொங்கல் முடிஞ்சாலும் அரசியல் பொங்கல் இன்னும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆளுநர் ஒரு பக்கம், முதல்வர் ஒரு பக்கம்னு விளையாடுற கபடி மேட்ச்ல இப்போ 2026 தேர்தல் தான் மெயின் கோப்பையா தெரியுது. ட்ரம்ப் ஈரான் அர்மாடா வருது ஜாக்கிரதை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக அர்மாடா என்னும் ராணுவ கப்பல்களை அனுப்ப போவதாக எச்சரித்துள்ளார். ட்ரம்ப் தாத்தா ரிட்டர்ன் வந்தாலே ட்வீட்லயே போர் ஆரம்பிச்சிடும். இப்போ என்னடானா நேரடியா கப்பலையே அனுப்புறாராம். உலகமே அமைதியா இருக்கணும்னு நினைச்சா இவர் மட்டும் ரியாலிட்டி ஷோ மாதிரி உலகத்தையே பதட்டத்துல வைக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் அதிரடி. பள்ளிகளில் சானிட்டரி பேட் கட்டாயம். மாதவிடாய் சுகாதாரம் என்பது வாழ்வுரிமையின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒரு வழியா கோர்ட் நல்ல விஷயத்த அழுத்தமா சொல்லியிருக்கு. அரசியல்ல தேவையில்லாத பேடு விஷயங்களை விட இந்த மாதிரி முக்கியமான பேடு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆரோக்கியமானது. கனடா மீது 50% வரி. டிரம்பின் அடுத்த அதிரடி. கனடாவிலிருந்து வரும் விமானங்களுக்கு 50% வரி விதிப்பதாக டிரம்ப் மிரட்டியுள்ளார். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சக்கரை கடன் கேட்கிற மாதிரி இல்லாம வரி போட்டு மிரட்டுறாரு. இத பார்த்தா சீக்கிரமே மேட் இன் அமெரிக்கா தவிர மத்த எல்லாத்துக்கும் 100% வரி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டிஜிட்டல் இந்தியா 2.0 கிராமப்புற கல்விக்கு பூஸ்ட். கிராமப்புற மாணவர்களுக்காக புதிய டிஜிட்டல் கல்வி திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது. ஐயா, ஸ்கீம் எல்லாம் சூப்பர். ஆனா அந்த பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸ் பார்க்கும்போது நெட்வொர்க் சுத்தாம இருந்தா சரி. மத்தபடி பஜனை பண்றதை விட பைஜூஸ் அதாவது டிஜிட்டல் கல்வி பெட்டர் தான். விண்வெளியில் ஒரு புது உலகம். புதிய கோள் கண்டுபிடிப்பு. மனிதர்கள் வாழ தகுதியான ஒரு புதிய கிரகத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். பூமியில இருக்கிற டிராபிக், பொல்யூஷன், அரசியல் சண்டையை பார்த்தா அங்கேயே லோன் போட்டு ஒரு பிளாட் வாங்கி செட்டில் ஆயிடலாம் போல. ஆனா அங்கேயும் போய் உங்க ஜாதி என்னன்னு கேட்டுட மாட்டாங்களே. சாட் ஜிபிடியில் ரகசிய கோப்புகள். அமெரிக்க அதிகாரியின் குளறுபடி. அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ரகசிய அரசு கோப்புகளை சாட் ஜிபிடியில் அப்லோட் செய்த விவகாரம் சர்ச்சையாகி உள்ளது. நாம லவ் லெட்டர் எழுத ஏஐ பயன்படுத்துறோம். இவரு நாட்டு ரகசியத்தையே ஏஐ கிட்ட கொடுத்து சம்மரி கேட்டிருக்காரு. கூகுள் கிட்ட வழி கேட்டா சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி. சாட் ஜிபிடி கிட்ட ரகசியம் கேட்டா உலகத்துக்கே தெரிஞ்சிடும்னு இவருக்கு புரியல போல. ஆக மொத்தம் தங்க விலை குறையுது, ஆனா அரசியல் சூடு ஏறுது. பெட்ரோல் விலை குறையுமான்னு கேட்டா பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்க, மறுபடியும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.